அப்போ இந்த குழந்தைங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வந்துட்டு நிமோனியா வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹார்ட்டில் வந்து வேல்வ்லையோ இல்லை செப்டத்துலையோ வர டிஃபெக்ட். இப்போ இந்த ஹார்ட் வேல்வில் வர ஒரு டிஃபெக்ட் ஒன்று சில பேர் தான் சொல்கிறோம் பாருங்க. ஏஎஸ்டி அப்படின்னா என்னன்னா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், ஹார்ட்டோட மேல் பகுதியில் ஓட்டை இருக்கிறது. விஎஸ்டி வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், இது ஹார்ட்டோட கீழ்ப்பகுதியில் ஓட்டைகள் இருக்கிறது. ஏவி செப்டல் டிஃபெக்ட் அதாவது என்னன்னா வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டுத்துலையுமே ஓட்டை இருக்கிறது. இதுலேயும் வந்து நடக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரத்தத்தை ஷண்ட் வையா ஓட்டை வையா ரைட் சைடு கொண்டு போய் நுரையீரலோட நீர்த்தேக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுது மக்களே. இதுதான் முக்கியமான ரீசன் நிமோனியா வந்து இந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சில நேரத்தில் லெஃப்ட் சைடோட வேல்வ் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் பேக் ஃப்ளோ ஆகி லங்ஸுக்கு போயும் நம்மளுக்கு வரலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் ஒரு முக்கியமான ஒரு வேல்வ் இருக்குது. அந்த வேல்வ் பேர் தான் மைட்ரல் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, பைகஸ்பிட் வேல்வ்னு சொல்லுவாங்க. அந்த வேல்வ் அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரத்தம் வந்து கீழே போக முடியாமல் பின்பக்கமாக தங்கி லங்ஸுக்கு போய் லங்ஸில் நீர்த்தேக்கம் ஏற்படுது.